கடவுளை கற்பித்தவன் முட்டாள். எதனால முட்டாள்? இரு காரணங்கள் இருக்கலாம். அதாவது கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொன்னவருடைய மனதில் இரு காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, நல்ல விஞ்ஞான அறிவு இதெல்லாம் வளராத காலத்தில் மனிதன் எதை கண்டும் பயந்தான். அந்த அச்சத்தின் வெளிப்பாடுதான் கடவுள் வழிபாடு என்று ஒரு தியரி உண்டு. அந்த தியரியை நம்புபவர் இந்த வார்த்தையை சொன்னவர். விஞ்ஞான அறிவே இல்லாம, ஒரு காரணகாரிய விசாரம் இல்லாம, லாஜிக்கல் ரேஷனல் திங்கிங்கே இல்லாம, அறிவுகட்டத்தனமா எதை பார்த்தாலும் பயந்து அதற்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் விஷயம் காரணமாக இருக்கணுமோ என்று நினைச்சு அந்த சூப்பர் நேச்சுரல் திங்க வழிபடுவதற்காகவே கடவுள் வழிபாடு ஏற்பட்டது என்கிறதை கருத்தாக அந்த நாட்களில் சில வெள்ளையர்கள் கொண்டு வந்தனர். எப்பொழுது, ஏன் கொண்டு வந்தனர் என்றால், வெள்ளையர்கள் காடுவாழ் மக்கள் தெய்வ வழிபாடு செய்வதை பார்த்துவிட்டு அந்த தெய்வங்களை வழிபடுவது இது எல்லாத்தையும் பொய் என்று கண்மூடித்தனமாக கருதி தன்னுடைய தெய்வ வழிபாடு ஒன்றே மெய்யான தேவன் என்னுடைய தேவன் என்று, என்னுடைய தெய்வம் மட்டுமே மெய்யான தெய்வம் என்கிறதை கருதி இப்படிப்பட்ட ஒரு மூடநம்பிக்கையில் ஆழ்ந்து, அப்பொழுது அந்த காடுவாழ் மக்களை காணும் பொழுது அந்த காடுவாழ் மக்களை காடுவாழ் தெய்வங்களை ஏன் வழிபடுகிறார்கள் என்கிற விசாரத்தில் இருக்கும் பொழுது அது அச்சத்தால் வழிபடுகிறார்கள், பயத்தினால் மட்டுமே வழிபடுகிறார்கள் என்கிற ஒரு புரிதல் அவர்களுக்கு ஏற்பட்டது. புரிதல் தவறான புரிதல் தான், இருந்தாலும் புரிதல் ஏற்பட்டது. இது ஏன் அவர்களுக்கு இந்த கருத்து ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் என்றால், அவர்கள் தெய்வத்தை பிரதானமாக அப்படித்தான் வழிபட ஆரம்பித்தார்கள், வழிபட்டார்கள். அதனால் தான் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை மிகவும் பிரதானம், காட் ஃபியரிங் என்கின்ற வார்த்தை. கடவுளுக்கு பயப்படுவதே ஞானம் அல்லது ஞானத்தின் ஆரம்பம் என்றும், தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்றும், பயப்பட வேண்டும் என்கிற வார்த்தை அதிகமாக நாம் அவர்களுடைய கருத்துக்களில், சிந்தனைகளில் பார்க்க முடியும். அந்த நாள்ல மிடில் ஏஜ்ல இம்பீரியலிஸ்டிக் ஈரால பார்க்க முடியும். யாரும் தேவனுக்கு பயப்பட வேண்டும், யாரும் அவர்களுடைய தேவனுக்கு, உலகமே பயப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விசித்திரமான போக்கு, கருத்து இதை உடையவர்கள். அவர்கள் மற்ற தெய்வங்களை பார்க்கும் பொழுதும், உலகில் மற்ற தெய்வங்களுடைய வழிபாடுகளை காணும் பொழுதும் அவர்களும் பயந்துதான் வழிபடுகிறார்களோ, நிச்சயமாக அவர்களும் பயந்துதான் வழிபட வேண்டும் இருக்கும் என்று நினைத்து இந்த கருத்தை அவர்கள் வளர்த்தார்கள். தெய்வ வழிபாடு பயத்தினால் தோன்றியது. தாங்கள் பயந்து வழிபட்டால் அது தவறில்லை. மற்றவர்கள், காடுவாழ் மக்களோ அல்லது மற்றவர்களோ அவரவர்கள் தெய்வத்தை பயந்து வழிபட்டால் அது முட்டாள்தனமானது, அது மூடநம்பிக்கை என்கின்ற கருத்தை உடைய இந்த பரங்கிய கும்பல் உலகளாவி படையெடுத்தது. அப்படிப்பட்ட கருத்தை அன்கான்சியஸாக கொண்டு மேல சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. எது என்றால், கடவுளை கற்பித்தவன் முட்டாள். இயற்கையை கண்டு, இயற்கையில் உள்ள சக்திகளை கண்டு அஞ்சி கடவுள் வழிபாட்டை தோற்றுவித்தான் மனிதன். இது ஒரு முட்டாள்தனமான விஷயம். கடவுளை கற்பித்தவன் முட்டாள். அஞ்சியே தோற்றுவித்தான் என்று வைத்துக் கொள்ளுவோமே, பேச்சு அஞ்சியே தோற்றுவித்தான் வைத்துக் கொள்ளுவோமே, அது முட்டாள்தனமா? இப்போ ஒரு பாம்பு வருகிறது, பாம்பை கண்டு நடுங்குகிறோம், பாம்பை கண்டு ஓடுகிறோம். அஞ்சும் பொழுது ஓடத்தான் ஓடுகிறோம். இது ஒரு ரியாக்ஷன், சிம்பத்தட்டிக் ரியாக்ஷன். இது முட்டாள்தனமா?
சுனாமியினுடைய சமுத்திரத்தில் சுனாமியினுடைய அலை நம்மை துரத்துகிறது. கட்டாயமா அந்த அலை நம்மை விழுங்க போகிறது என்று நமக்கு தெரியும், இருந்தாலும் ஓடுகிறோம். இது முட்டாள்தனமா? அச்சம் என்று ஒன்று வரும்பொழுது உடனடியாக நாம் அங்கேருந்து எஸ்கேப் ஆவதற்கு ஏதாவது ஒரு வழியை தேடுகிறோம். அப்படிப்பட்ட வழிகளில் ஓடுவது என்கிறது எப்படி ஒரு வழியோ, அதை கண்டு ஓடுவது, பதட்டப்படுவது எப்படி ஒரு வழியோ, அது மாதிரி மனிதனுடைய உணர்வில், பெரும்பாலான மனிதர்களுடைய உணர்வில் அச்சம் வரும்பொழுது தெய்வமே என்று நடப்பது என்கிறது இயல்பாக இருப்பதை பார்க்கிறோம். பெரும்பாலானோர் நல்ல இருட்டில் காட்டில் தனியாக மாட்டிக்கொள்ளும் பொழுது பூதம் வந்து விடுமோ என்று அஞ்சுவதையும், தெய்வமே என்று நினைப்பதையும், அந்த ஒரு எண்ணம் வருவதையும் பல பேர்கள், பெரும்பாலானோர் சொல்றதை விட பல பேர்கள் அவ்விதமாக உணர்வதையும் நாம் உலகத்தில் காண முடிகிறது. இதெல்லாம் என்னென்ன, அந்த ஒரு பயத்துக்கான ஒரு ரியாக்ஷன். எப்படி பயாலஜிக்கலா சில ரியாக்ஷன்ஸ் வருதோ அது மாதிரி சைக்கலாஜிக்கலாகவும் சில ரியாக்ஷன்ஸ் வரும். பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படி ஒரு முட்டாள்தனம்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி சைக்கலாஜிக்கல் ரியாக்ஷன்ஸையும் முட்டாள்தனம்னு சொல்ல முடியுமா? கேட்க சொல்ல முடியாதுன்னு என் அபிப்பிராயம், என்னோட அபிப்பிராயம். ஆனா இன்னும் ஒரு ஸ்டெப் அகட்டு போவோம். என்னன்னா, இவ்வாறு உள்ள இது என்ன சொல்லுவாரு, டிஃபென்ஸ் மெக்கானிசமா? அந்த வார்த்தைங்க பொருந்தும் இல்லையா? இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் சைக்கலாஜிக்கலா ஏற்படுத்திக்கிறோம். ஒரு பயம் வருது என்னும் பொழுது அந்த பயத்தை ஃபேஸ் பண்றதுக்கு கடவுள், தெய்வமே, முருகனோட வேல், வெற்றிவேல், வீரவேல், அந்த ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஏற்படுத்திக்கிறோம். அந்த ஒரு பயம் வரும் பொழுது அது பல பேர்களுக்கு, பல கோடி மக்களுக்கு உறுதுணையாக இன்றைய தினம் வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது என்கிறதை மறுக்க முடியாது. பல பேர்கள் அதனால் நிம்மதியா இருக்கிறார்கள்ங்கிறதுனாலதான் பல கோடி மக்கள் திருமலைக்கு வருகின்றதோ, பல கோடி மக்கள் பல கோவில்களுக்கு இன்றைய தினம் வரைக்கும் இவ்வளவு பெரிய சோகால்டு விஞ்ஞான உலகிலும் பல கோவில்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாக கூட்டமாகிறதோ, எல்லாமே இதனால்தான். பல இடங்கள்ல பார்க்கிறோம். இவ்வளவு ஏன் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த ஒரு காரணம்னு நான் சொல்லல, இதுவும் ஒரு காரணம். என்ன காரணம்? நோய் நீங்கணும். உடனே என்ன ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், இதனால அவர்கள் மனித முயற்சியை விட்டுட போறதில்லை. இது என்ன நினைவு வச்சுக்கணும், நம்ம இவர்கள் நோய் நீங்கணும் என்பதற்காக அங்கங்க கோவில்களுக்கு வர்றது, வழிபாடு செய்யறது என்று ஒரு பக்கம் நடந்தாலும் யாரும் மனித முயற்சியை விடப்போவது இல்லை. வேல்னு வேலையே கட்டிண்டு அழுது மனித முயற்சியை விட்டுட்டான் முட்டாள் அப்படின்னு சில பேரோட எக்ஸ்பிரஷன்ஸ் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தெரிஞ்சது. மனித முயற்சியை எவனும் விடமா. மனித முயற்சிங்கிறது அவங்களுக்கு பயாலஜிக்கல். கேன்சர் வந்தா டாக்டர்கிட்ட போகணும்னு எவனும் நினைப்பான். அதை தவிர கோவிலுக்கும் வரணும்னு நினைப்பான். டாக்டரே பேசுவார், காட்ஸ் கிரேஸ் பொழைச்சப்பா. இது மாதிரி வார்த்தைகள்லாம் பெரும்பாலான டாக்டர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். இந்த மெடிக்கல் மிராக்கிள் காட்ஸ் கிரேஸா, இனிமே கடவுள் காப்பாத்தினா தான். இது நேச்சுரலா எப்படி பிசியலாஜிக்கலா நமக்கு சில விஷயங்கள் பயாலஜிக்கலா ஏற்படுகிறதோ, ஒரு பாம்பை பார்த்த உடனே ஓடணும், இல்லாட்ட உள்ளுக்குள்ள ரத்த கொதிப்பு, எஸ்கேப் ஆகணும், அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் சிச்சுவேஷன் எப்படி உடல் ஏற்படுத்தி கொடுக்கிறதோ தன்னுடைய சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமால, அது மாதிரி உள்ளம் சில மெக்கானிசம் வச்சுட்டு இருக்கு. அது மாதிரியான மெக்கானிசம்ல நேச்சுரலி வரக்கூடியது. எனக்கு முருகன் இருக்கான், எனக்கு கடவுள் இருக்கார், இது மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அது அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது என்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. இதனால அவன் மனித முயற்சியை விட்டான் என்றான்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஒரு அசாத்தியமான கவலை இந்த கடவுள் மறுப்பு கொள்கைவாதிகளுக்கு வந்துள்ளது. இது ஏதோ ஒரு தோஷத்தை ஆரோபணம் பண்ணணுங்கிறதுக்காக பேசுற மாதிரி இருக்கு. இதனால எவனும் மனித முயற்சியை விட்டபாடும் இல்லை. ஒரு காலம் அது மாதிரி எவனாவது இதனால மனித முயற்சியை விட்டால் அவன் முட்டாள்தான்
முட்டாள் தான். அதுல ஒன்றும் நமக்கும் மறுப்பு இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்றார் இல்லையா? நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுளை வழிபடுபவர்களில் முட்டாளும் உண்டு, முட்டாளும் உண்டு. ஆனா யூனிவர்சல் ஸ்டேட்மெண்டா கடவுளை வழிபடுபவர்கள் முட்டாள்கள், கடவுளை வழிபடுபவன் முட்டாள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது தப்பு. கடவுளை வழிபடுபவர்களில் முட்டாளும் உண்டு அப்படின்னு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறவனும் இருக்கான், ஏமாறுறவனும் இருக்கான். வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள். இதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அது ரைட்டு. கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறது கடவுளுக்கே பண்ற துரோகம். கடவுள் நம்பிக்கை உடையன் நமக்கு நம்ம பார்க்கிற பார்வை அது மாதிரி எவனாவது பண்ணான்னா அவன் கடவுள் இல்லைன்னு சொல்றவன் தேவலாம். கடவுள் பெயரை சொல்லி வஞ்சனை செய்பவன், அதில் ஏமாறுபவர்களும் இருக்கிறார்கள், ஏமாத்துறவர்களும் இருக்கிறார்கள். இதுல ஏமாத்துறவன் அயோக்கியன், ஏமாறுறவன் முட்டாள். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட் விடலாமா? அதான் பாயிண்ட். கடவுளை கற்பித்தவன் முட்டாள். இது ஒரு இடத்துல கடவுளை வழிபடுறவனை பத்தியோ, அங்க யாராவது ஓரமா ஏமாத்தி உட்கார்ந்துட்டு இருக்கான் அவனை பத்திய விஷயம் இல்லை. இது உலகத்துல எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் கடவுளை வழிபடுகிறானோ, கடவுளை அவன் ஒரு கடவுளை கற்பிக்கிறானோ, கற்பிக்கிறதுங்கிறதுக்கே ரெண்டு அர்த்தம். எஜுகேட் பண்றது, இன்னொன்னு இமேஜின் பண்றது. ரெண்டு பேர் கிட்ட வாட்டவர் எங்கெங்க யார் யாரெல்லாம் கற்பிக்கிறானோ இவா எல்லாரும் முட்டாள் என்கிற விஷயம். இது இந்த யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட். சில பேர்களுக்கு எல்லாரையும் பத்தி நம்ம என்ன வேணா ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டே இருக்கலாம், அதுக்கான ரைட்ஸ் நமக்கு உண்டு என்றுதான் செய்கிறார்கள். கொஞ்சம் கூட ஆலோசனை இல்லாம, கொஞ்சம் கூட விசாரம் இல்லாம. அது அவர்களுடைய எது மாதிரியான மனநிலையை காட்டுகிறது என்கிறதை நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். அது மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இது. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், இந்த ரெட்டாரிக் ஸ்டேட்மெண்ட் அது மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் தான். உலகத்துல எங்கெங்கெல்லாம் கடவுள் வழிபாடு இருக்கோ எல்லாம் முட்டாள் தானா? போன செஷன்ல கேட்டேன், எல்லாரும் அயோக்கியம் தான் அப்படின்னு கேட்டேன். அதேதான். ஏமாற்றம் இருக்கலாம், ஏமாறுபவம் இருக்கலாம். கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறதுனால மொத்தத்துக்கு மனித முயற்சியை கம்ப்ளீட்டா விட்டுட்டேன். நான் ஞானிகளை சொல்லல. யாரோ ஒரு நம்மாழ்வார், யாரோ ஒரு ஜடபரதர், அவா கதை வேற, அவர்கள் விஷயம் வேற. அவர்களை விட்டுடுங்க, அங்கே அவர்களை இங்கே கொண்டே வரக்கூடாது. சாமானியர்கள்ல இதற்காக கம்ப்ளீட்டா மனித முயற்சியை விட்டுட்டவன் அப்படிங்கிறவன் இருந்தான்னா, இருக்க மாட்டான். அப்படி எவனாவது இருந்தான்னா முட்டாள்தான், முட்டாள்தான். ஆனால் கடவுளை கற்பிச்சவன் எல்லாரும் அப்படிதான் பண்றானா? சாஸ்திரங்களை நானும் பார்த்தேன். இந்த விஷயத்தை பார்த்த உடனே சாஸ்திரங்களை ரீகலெக்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச சாஸ்திரங்கள்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அது வரைக்கும் என்னால சொல்ல முடியும், எங்கேயுமே நீ மனித முயற்சி எல்லாத்தையும் கடவுள் பேர்ல விட்டுடு என்ற ஸ்டேட்மெண்ட் நான் மறுபடியும் நினைச்சு பார்க்கிறேன், எனக்கு வரல. இதற்கு மாறாக மனித முயற்சி எடு என்பதற்கான வார்த்தைகள் வருகின்றன. யோக வாசிஷ்டத்தில் ஒரு அத்தியாயம் முழுக்க புருஷ பிரயத்னத்தை பற்றி, மனித முயற்சியை பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனித முயற்சி எவ்வளவு அத்தியாவசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வமும் மனித முயற்சியும் சேர்ந்துதான் செயல்பட வேண்டும் என்று ராமாயணத்தில் ரொம்ப அழகாக கச்சித்து புருஷகாரம் தெய்வம் ச பிரதிபத்தியதே. ஒரு கால் பிரம்மசூத்திரத்தில் கூட கிருத பிரயத்ன அபேட்சஸ்து என்கிறபடி நாம் செய்யக்கூடிய பிரயத்தனங்கள், முயற்சிகளை முக்கியத்துவம் கொடுத்து சொல்லக்கூடிய வாக்கியங்கள் தென்படுகின்றன. ஆக சாஸ்திரங்கள் முயற்சிகளை எதிர்பார்க்கின்றன ஒரு ஜீவனிடமிருந்து. முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தா முயற்சியும் யாரும் விடமாட்டான். சராசரி மனிதர்கள் அப்படியே நிர்விகல்ப மாதிரியே வாழ்நாள் முழுக்க உட்கார்ந்து இருக்கிறவனை பத்தி இல்லை இங்க பேச்சு. சதாசிவ பிரமேந்திராவை பத்தி பேச்சு இல்லைங்க, ரிஷபதேவரை பத்தி பேச்சு இல்லைங்க. சராசரி மனிதர்கள்ல எவனும் மனித முயற்சியை பெரும்பாலும் விடமாட்டான். அப்படி எவனாவது விட்டால் முட்டாள், சந்தேகமே இல்லை.
ஒரு பக்கம் அந்த மெக்கானிசம் இருந்தாலும், மனித முயற்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா பயாலஜிக்கலா அண்ட் சைக்கலாஜிக்கலா நமக்கு தெய்வம் இருக்கு என்கிறதுனால பல பேர்கள் பயத்திலிருந்து தப்பிக்கிறார்கள், பயத்திலிருந்து சமணமாகிறார்கள், நிம்மதி அடைகிறார்கள் என்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. பயத்தினால்தான் தெய்வத்தை வழிபடுகிறார்களா? சில பரங்கியர்களுடைய கூற்று சரிதானா என்றால் பயத்தினால் வழிபடுவது என்பதும் உண்டு. ஆனால் அதனால் மட்டும்தான் தெய்வத்தை வழிபடுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. இந்த ஒரு குறுகிய பார்வையை நாத்திகர்கள் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ளவன் எல்லாருமே ஏதோ ஒன்று நாடிதான் கடவுள்கிட்ட வரான், பயத்துக்காக தான் கடவுள்கிட்ட வரான், அஞ்சி அஞ்சி வரான், இத்தனை மூடனா இருக்கான். இதெல்லாம் கூட ஒரே கோடிக்கணக்கான ஜனங்கள் அப்படியே மூட நம்பிக்கையில மூழ்கிட்டார்கள். அதுல இருக்கக்கூடிய அறிவாளிகள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவோ பேர் வரா. ஒவ்வொரு கோவிலுக்கும் பார்த்தேன்னா இல்லை எவ்வளவோ பேர் இல்ல கச்சகமா வரா. லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு திருவிழாக்கும் வரா. இவர்கள் எல்லாருமே அப்படியே பயத்தினாலதான் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கங்க பிரசங்கங்களுக்கு வரவர்கள் ராமாயணம் சொல்றோம், இதெல்லாம் சொல்லும் பொழுது கேட்கறதுக்கு வரவர்கள் எவ்வளவோ, அதுல வரவர்கள் இவ்வளவோ பேரை பார்க்கிறோம். சைக்காலஜிஸ்ட பார்க்கிறோம், சோசியாலஜிஸ்ட பார்க்கிறோம், அப்படியே ஒரு தன்னலமே அற்ற மக்களையும் பார்க்கிறோம், பெரிய சோசியல் சர்வீஸ் பண்றவர்களை பார்க்கிறோம். இவா எல்லாருமே மூடனா அயோக்கியனா, இவன் எல்லாருமே பயத்தினால வரானா, அப்படியே பயந்து போய் தான் ராமாயணம் கேட்க வரானா? ராமாயணம் கேட்காத கூட நிரந்தர நரகத்துக்கு போயிடுவோங்கிற பயமா? எதுக்காக வரான்? பார்வையை கொண்ட கொஞ்சம் நாத்திகர்கள் மாத்திக்கொண்டா நல்லா இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு அது நல்லது. இப்ப அவர்கள் மாத்திக்கிறதுனால நமக்கு ஒன்றும் லாபமோ நஷ்டமோ இல்லை, அவர்களுக்கு நல்லது. அவர்களும் அந்த ஆன்மீகத்தில் உள்ள அந்த ஒரு அனுபவத்தை அடையலாமே. எந்த அனுபவம்னு சொல்றேன், அதுதான் பயத்தினால தெய்வத்தை வழிபடுகிறான் என்கிற பார்வை அது இருக்கு. பயத்தினால வழிபடுகிறான். என் பாயிண்ட் என்னன்னா பயத்தினால மட்டும் தானாங்கிறது, அல்லது பயம்தான் ப்ரீடாமினன்டாங்கிறது. தெய்வத்தை வழிபடுவது என்கிறது பயம்தான் ப்ரீடாமினன்டா, எதையாவது நாடி வழிபடுவது தான் ப்ரீடாமினன்டா? இல்லை, இது எல்லாத்துக்கும் மேல ஒன்று இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இதை பேசுவோம், பயம், நாடுதல், அந்த விஷயத்தை பேசுவோம். அப்புறம் இது எல்லாத்துக்கும் மேல இருக்கிற விஷயத்துக்கு வரேன். வேதங்களையே எடுத்துக்கோங்க. வேதங்கள்ல வர தெய்வங்கள், அந்த தெய்வங்களை பார்த்து, ஏன்னா அந்த வேதங்கள்ல உள்ள தெய்வங்கள் தான் இயற்கை தெய்வங்களாக இருக்கின்றன. அந்த தெய்வங்களை பார்த்து ரிஷி முனிவர்கள் துதிபாடல் செய்திருக்கிறார்கள் என்றால், இயற்கையை பார்த்து ஆதியில் மனிதன் பயந்தான், அதனால் அதை இறைவன் என்று அல்லது சூப்பர் நேச்சுரல் பவர்னு நினைச்சான், அதனால பயந்து பயந்து துதிபாடல் பாடி ஒரே பயந்தானே வேதத்தில் இருக்கணும். வேதத்தில் உள்ள துதிபாடல்களில் பயந்தானே எங்க பார்த்தாலும் இருக்கணும். மழையை பார்த்து பயந்துருக்கணும், இடி மின்னலை பார்த்து பயந்துருக்கணும், அதுதானே ரிக்வேதத்தில் இருக்கணும். அப்படி இல்லையே. இன்னைக்கு பாரதி பாடினார் என்னென்ன, உச்சியிலேருந்து இடி விழுந்தாலும் எனக்கு அச்சம் இல்லை என்று பாடினார். இது மாதிரி வார்த்தை வேதத்திலேயே இருக்கு. அது பாரதிக்கு தெரிஞ்சிருக்கலாம், பாரதிக்கு வேதம் தெரியும். வித்யுத் வதமேவாகம் மிருத்யுமை சமிதி என்று தைத்திரிய ஆரண்யகம் யஜுர்வேதம். அப்போ வேதத்தில் உள்ள ரிஷிகள் பயந்து பயந்து தான் தெய்வங்களை வழிபட்டார்களா, அதாவது இயற்கை தெய்வங்களை வழிபட்டார்களா என்று கேட்டால் பிக் நோ ஆன்சர். ஆனா சில சூக்தங்களில் அவர் பயந்தும் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சில வருண சூக்தங்களில் பாவங்களுக்கு மனிதன் பயந்திருக்காங்கிறது தெரியுது. அது பாவங்களுக்கு தான், பாவங்களுக்கு பயப்படும். இந்த பாவம் பண்ணிட்டேனே, அந்த பாவம் பண்ணிட்டேனே, வருண பாசம் என்ன எதுவும் செய்யக்கூடாது, வருணன் என்ன தண்டிக்க கூடாது என்ற அச்சத்தினுடைய வெளிப்பாடு இது ரிக்வேதத்துல எக்ஸ்ட்ரீம்லி ரேர். வரத்தான் செய்யும். எவ்வளவோ உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாத்தையும் தெய்வத்துக்கு சமர்ப்பிக்கும் பொழுது பயங்கர உணர்வு வேற எங்க இடம்? ஒரு ஆஸ்திகனுக்கு, ஒரு வெளிப்பாடு செய்கிறவனுக்கு அதே தெய்வம் தான் புகலிடம். பயத்தாலும் தெய்வத்தை கண்டு பயம். பாவத்தை பண்ணேனே வருணன் தண்டிப்பாரோ, தண்டிப்பாரோங்கிற உணர்வும் இருக்கு. அதை விட பாவத்தை பண்ணேனே வருணனுடைய கோபத்துக்கு ஆளானால் வருணன் என்ன கைவிட்டுடுவாரோ, பாராமுகமா போயிடுவாரோ, அடாடா வருணன் மறுபடியும் என்ன
நம்ம ஆளுன்னு சேர்த்துட்டா தேவையில்லையே முதலிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது பக்தியினுடைய வெளிப்பாடு. ரெண்டாவதா சொன்னேனே, அப்படிதான் ஒரு பக்தன் நினைப்பான். இது மாதிரி ருத்ர விஷயமான சூக்தங்களிலும் வருண விஷயமான சூக்தங்களிலும் அச்சம் என்கிறது வெளிப்படுவதை சிற்சில இடங்களில் காண முடிகிறது. ஆனால் ஓவரால் வேதங்கள், அதை சொல்றேன், அங்கு பார்த்தீர்களாகில் எதற்காக இயற்கையில உள்ள எல்லாவற்றையும் அவன் தெய்வமாக வெளிப்பட்டான் என்று பார்த்தீர்களாகில் இயற்கையை அவன் என்ஜாய் பண்ணியிருக்கான், அனுபவிச்சிருக்கான். சூரியோதயம் ஆர்த கண்டு அனுபவிச்சிருக்கான், அந்த சூரியனை பாடியிருக்கான். சந்திரன் வருவதை கண்டு அதை சந்தோஷப்பட்டிருக்கான். சமுத்திரத்தை கண்டு சந்தோஷப்பட்டான், அந்த சமுத்திரத்தை இன்டர்னலைஸ் பண்ணான், அந்த சமுத்திரத்தை பாடுறான். சரஸ்வதி நதி இது மாதிரி நதிகளை கண்டு சந்தோஷப்பட்டான், அதை இன்டர்னலைஸ் பண்ணான், அதை பாடுறான் என்கிற மாதிரியான வெளிப்பாடுகள் தான், இவ்வாறான சூக்தங்கள் தான் வேதங்களில் தென்படுகின்றன என்கிறதுனால வேதங்கள்ல பெரும்பாலும் பார்த்தேன்னா எதற்காக தெய்வத்தை வழிபடுறான் என்று பார்த்தால் அந்த தெய்வம் அவனுக்கு இன்பத்தை கொடுத்திருக்கு. அதற்கு தமிழன் பேரின்பம் என்று பெயர் வைத்தான். பேரின்பம் என்கிறது வேற எதுவும் இல்லை, புலநுகர்ச்சியால வராம இந்த இன்பத்துல பழகுங்க. கொஞ்சம் கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இந்த இன்பத்துல கொஞ்சம் பழக பாருங்க. இது என்னென்ன புலநுகர்ச்சியினால வர இன்பமாக இல்லாம உள்ளுக்குள்ளேயே ஒரு திருப்தி இருக்கிறது, ஒரு சாந்தி இருக்கிறது. அதுதான் நமது இயலாக இருக்கிறது. இது வெறும் மூட நம்பிக்கை இல்லை. தயவு செய்து இந்த இன்பத்தை கொஞ்சமாவது உங்கள் உள்ளத்தால் தொட்டு பாருங்கள், ஸ்பர்சித்து பாருங்கள். இது ஏதோ ஒரு எமோஷனால கத்தலனா, இதை நீங்கள் இழக்கிறீர்களே என்று எனக்கு தாபமாக கூட இருக்கிறது, அனுதாபமாக கூட இருக்கிறது, ஒரு கருணையாக கூட இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு பேரின்பத்தை நீங்கள் இழக்கிறீர்களே என்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கிறது. கோபப்படல, ஆனால் அனுதாபம் வருகிறது. விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு இன்பத்தை, உள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு சாந்தியை, இந்த ஒரு திருப்தியை நாடிதான் அதில் முழுக வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தினால் தான் வேதங்களை கொண்டு வந்தான், உபநிடதங்களை கொண்டு வந்தான். இந்த ஒரு இன்பத்தில் மூழ்கிதான் யோக சாஸ்திரங்களை, வேதாந்த சாஸ்திரங்களை கொண்டு வந்தான். இதனுடைய வெளிப்பாடாகத்தான் பலவேறு விதமான வழிபாடுகளை கொண்டு வந்தான். அன்பார்ச்சுனேட்லி இதை மாடர்ன் சைக்காலஜியில அவர்களுக்கு இதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஏதோ ஃபியர்னு பேசுறாங்க. காட் வர்ஷிப்ல அந்த ஃபியர் தான் பார்த்திருக்கா. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா சில பேர் காட் வர்ஷிப்பால யூனிட்டி ஏற்படுங்கிற லெவலுக்காவது அவளால் ஒத்துக்க முடியுது. இவ்வளவு தூரம் தான் அவர்களால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய யோக சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன என்றால், தெய்வத்தினுடைய வழிபாடு என்கிறது நம்முடைய ஒரு உள்ள இருக்கக்கூடிய திருப்திக்காக, சாந்திக்காக. இதனால தான் இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி வந்த பிறகும் கூட, சோகால்டு விஞ்ஞான யுகத்திலையும் கூட, இவ்வளவு தூரம் நம்ம மெட்டீரியலிஸ்டியா ஆன பொழுதிலும் கூட, இத்தனை நாத்திகம் தாண்டவமாடிய காலத்திலும் கூட, கடவுள் மறுப்பாளர்கள் பல பேர்கள் வந்த பொழுதிலும் கூட, ஏராளமான கூட்டம் பிரதோஷத்துக்கு, அதுக்கு இதுக்கு கிரிவலத்துக்கு ஆங்காங்கே லட்சக்கணக்கான கூட்டம் முன்பை விட இப்பொழுது கோவிலில் கூடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களால் இந்த ஆத்திகத்தை தகர்க்க முடியவில்லை. அவர்கள் வியக்கிறார்கள், எப்படி சயின்டிபிக்காகவும் ஒரு பக்கம் டெவலப் ஆயிட்டு போறது சொசைட்டி, இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா ஃபியரும் அதிகமா இருக்கு. ஃபியரும் அதிகமாகி அப்படியே அவர்கள் பயத்துக்காக சாமி சாமின்னு போறான். இவ்வளவு முட்டாளாவும் போயிட்டு இருக்கான், ஒரு பக்கம் அறிவாளியாகவும் போயிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் முட்டாளாவும் போயிட்டு இருக்கானே அப்படின்னு அவனுக்கு இந்த லாஜிக் புரியாம ஆச்சரியப்படுகிறான், கோபமும் படுகிறான். ஆத்திரம், இத்தனை பேர் முட்டாளா தயாராகிறார்களே, இத்தனை பேர் கோவிலுக்கு போறாளே, இத்தனை பேர் அழகர் கோவிலுக்கு இத்தனை 1000 பேர் போய் நிற்கிறார்களே, வேலை குத்திட்டு அலைகிறார்களே முருகா முருகான்னு, இதெல்லாம் முட்டாள்தனம் இல்லையா, மூட நம்பிக்கை இல்லையா என்றெல்லாம் பார்த்து வியக்கிறான். ஒரு விஷயத்தை விட்டுட்டான். விட்டதுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், அனுதாபப்படுகிறேன். சித்த சத்தம் போட்டு கத்துறது எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் கவனி. முருகனுடைய சன்னிதானத்தில் சித்த போய் நில்லு, சித்தமா நில்லு, அமைதியா நில்லு.
வீட்டிலேயே வேணா ஒரு முருகன் வெளியில தான் போக வேண்டாம். கோவில் என்ன இந்த கொள்கைகளை பழகிட்டேன் சார், வெளியில கோவிலுக்குலாம் போனால் எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க இந்த கோஷ்டியில் இருக்கிறவங்கலாம் என்றெல்லாம் நினச்சா ரகசியமாக வீட்டுக்குள்ளேயாவது ஒரு முருகன் படத்தை, சில பேர் பண்ணுற மாதிரி ஒரு முருகன் படத்தை வச்சுட்டு விளக்கு ஏற்றிக்கிட்டு அதுக்கு எழுத்தாப்புல சித்த நேரம் உட்காந்து பார். அந்த அமைதியை, அந்த அந்த திருப்தியை, அந்த சாந்தியை அனுபவித்து பார், புரியும். இது 1000 நான் கத்தினாலும் புரிய போறது இல்லை. இது ஒண்ணுமே இல்லை. ஒரு சாக்லேட் சாப்பிட்டா அதோட ஸ்வீட்னஸை மற்றவனுக்கு சாக்லேட்டை ஊட்டாம புரிய வைக்க முடியாது. என்னும் பொழுது இந்த பேரின்பத்தை எப்படி புரிய வைக்கிறது? நீயே உட்காந்து அனுபவிச்சாதான்ப்பா. வீட்டில் தானே விளக்கேற்றுது, எழுத்தாப்புல ஒரு சுவாமியை வை, அது எழுத்தாப்புல உட்காரு, கொஞ்ச நேரம் உட்காந்து எப்படி இருக்குன்னு பாரு. பழகு, இறையாண்மையில பழகு. சாயங்காலம் ஆச்சுன்னா கொஞ்சம் கோவில் போயிட்டு வருது, சும்மா போய் சுத்து, பிராகாரத்தை சுத்து. சாமியெல்லாம் நம்பணுங்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமா வரட்டும், வராதையும் போகட்டும். பழகு, இந்த பண்பாட்டில் பழகு, பண்பாட்டில் பழகு. அதுல நாம் மேல மேல அதுல அப்போ புரியும் என்னென்ன இங்க என்ன சாந்தி இருக்கிறது, இங்க என்ன திருப்தி இருக்கிறது என்கிறது புரியும். அந்த சாந்திக்காக, அந்த திருப்திக்காகத்தான் மனிதன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், உலகமே அப்படித்தான் நினைக்கிறேன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க உள்ள சாஸ்திரங்கள், இங்க உள்ள இந்த மக்கள், இவர்கள் இதற்காகத்தான் வழிபாடு என்கிறதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், கடவுளை கற்பித்தவன் முட்டாள், சாந்தியை நாடுபவன் முட்டாள்னு சொல்ற மாதிரி, திருப்தியை நாடுபவன் முட்டாள், சாந்தியை நாடுபவன், கடவுளை கற்பித்தவன் முட்டாள்ங்கிறது இதான் அர்த்தம். சாந்தியை நாடுபவன், திருப்தியை நாடுபவன் முட்டாள் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. சாந்திக்காக ஒரு சயின்ஸ் அமைச்சவன் இந்தியன். உலகத்தில் உண்டா? யோகம் என்பதற்கு டெஃபனிஷன், மனப்பிரசவன உபாயகா யோகா, எண்ண அலைகளை ஓய வைத்து சாந்தப்படுத்துவதற்கான உபாயம் யோகம். அது பேஸ்டா ஒரு சயின்ஸ். எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் வேற எங்கேயுமே இந்த சயின்ஸ், பிசிக்ஸ் இருக்கலாம், கெமிஸ்ட்ரி இருக்கலாம், பாட்டனி, ஜுவாலஜி இருக்கலாம், எது வேணா இருக்கட்டும், பீஸ், சாந்தி, இந்த சாந்தியை அடைவதற்கான டெக்னாலஜி, சாந்தி. அது அப்படி ஒரு சாந்தி வேரூன்றி உள்ளத்துல பல மக்களுக்கு வந்துடுத்து என்றால், எக்கனாமிக்கலா இருக்க முடியும், போட்டி பொறாமையை குறைக்க முடியும், ஏகப்பட்ட சண்டைகளை குறைக்க முடியும். அதுக்கான ஒரு சயின்ஸை ஏற்படுத்தி வச்சாங்கிறவன் தான் இந்தியா, இல்லையா? இதை விட ஒரு பெரிய பெருமை இந்தியாவுக்கு வேற என்ன வேணும்? அதனுடைய அடிப்படையில் வழிபாடுகள் எல்லாவற்றையும் அமைத்தவன் இந்தியன். அதை முக்கியமா நம்ம பார்க்கணும். பாகவத்தில் அந்த ஸ்லோகம் தான் நினைவுக்கு வருது. சர்வே மனோனிகர லட்சணாந்தாக பரோஹி யோகா மனச சமாதி. நீ ஒரு கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு, இவன் பண்ணிக்கிற ஒரு ட்ரெஸ்லேருந்து ஆரம்பிச்சு, இவனுடைய உடையிலேருந்து ஆரம்பித்து, இவன் உபயோகப்படுத்துகிற பஞ்சபா தீர்த்த பாத்திரம் முதலிய ஒரு திரவியங்கள், சாமான்கள்லேருந்து ஆரம்பித்து, இவன் வளர்க்கக்கூடிய அக்னி முதலியவைகள்லேருந்து ஆரம்பித்து, இவன் சொல்லக்கூடிய மந்திரங்கள்லேருந்து ஆரம்பித்து, இவன் ஊதுற சங்குலேருந்து ஆரம்பித்து, பெரிய வேதாந்த கொள்கைகள் வரைக்கும், இவன் வைக்கிற கொலுலேருந்து ஆரம்பித்து, இவனுடைய பெரிய வேதாந்த கொள்கைகள் வரைக்கும், இவன் செய்யக்கூடிய ஆசன பிராணாயாமங்களோ, அவன் வழிபடுகின்ற மூர்த்தி வழிபாடோ, தெய்வ வழிபாடோ, அதுக்கு இருக்கக்கூடிய விழாக்களோ, இது எல்லாத்துக்கும் முடிவான் இலக்கு எண்ணங்களை ஓயச் செய்து சாந்தப்படுத்துதல் என்று நம்முடைய சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகர்வோம். அது கொஞ்சம் வழிபாடு ஆரம்பத்தில் கொஞ்சம் ராஜசமாக கூட இருக்கலாம், தாமசமாக கூட இருக்கலாம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி எலிவேட் ஆகலாம். அதெல்லாம் இருக்கு, இந்த முறைகள் எல்லாமே இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து, ஆனால் முடிவான இலக்கு இதுக்கு என்ன அப்படின்னா, வெறும் பயம் இல்லை, அது ஏதோ ஒரு ட்ரிவியலான பயத்தை போக்கிக்கிறது மட்டும் இல்லை. இடி விழுந்துருமோங்கிற பயத்தினால இடியை வணங்கினான் என்கிறது மட்டும் இல்லை. பின்ன என்னென்ன, இந்த தெய்வங்களை வணங்குவது மூலமாக இவன் எப்படி உள்ள இருக்கக்கூடிய சாந்தியை, இந்த தெய்வங்களை இன்டர்னலைஸ் பண்ணியிருக்கான். இன்டர்னலைஸ் பண்றதுல என்ன அர்த்தங்க? அந்த சாந்தி, கடவுளை ஆத்மாவாக பார்ப்பது என்கிறது நம்ம பண்பாட்டினுடைய கிஃப்ட். ஆத்மேத்யேவது உபகச்சந்தி கிராஹயந்தி ஜெய. உயர்ந்த கொள்கை, உயர்ந்த கொள்கை.
உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம். சைத்தன்யம்னா வேற ஒன்றும் இல்லை, ஏதோ வார்த்தையால சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இது ஒண்ணுமே இல்லை, நாம் அனுபவிக்கிற சாந்தி தான், நம்ம அனுபவிக்கக்கூடிய திருப்தி தான். மேல நம்முடைய சித்தவருத்திகள் ஓய 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 அந்த சாந்தி உள்ளேந்து அதிகமாக விகாசமாகும், விஸ்தரிக்கும். அந்த ஒரு தன்மையை அடையணுன்றதுக்காகத்தானே இவ்வளவு வழிபாடும், இவ்வளவு பண்பாடும். நம்முடைய இசை உட்பட நம்முடைய நாடகம், இசை நாடகம் எல்லாமே அதனுடைய அடிப்படையாக காவியங்கள் எழுதுறது கூட சாந்த ரசத்தை லட்சியமாக கொண்ட காவியம் உயர்ந்த காவியம் என்று நம்முடைய லிட்டரரி கிரிட்டிக்ஸ் ஆனந்தவர்தனன் முதலியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி கண்டார்கள் இந்த விஷயத்தை. அது மாதிரியான வழிபாடு நம்முடைய கடவுளோட வழிபாடு. இப்படிப்பட்ட சாந்தியை நாடி வழிபாடு இருக்கலாம், ஃபியருக்காக வழிபடுறது இருக்கலாம், எதையோ நாடி ஓடி வருது இருக்கலாம். எல்லாம் ஆரம்பம். எல்லாத்தையும் தான் சொல்றார் கீதையில். ஆர்த்தகா அர்த்தார்த்தி, ஆர்த்தகா அர்த்தார்த்திங்கிறதுல ரெண்டுத்தையும் அடக்கிட்டார். அர்த்தகாங்கிறவன் ஃபியருக்காக வரலாம், ஃபியருக்காக அவன் மெக்கானிசம் உருவாக்கிக்கிறான். என்னென்ன சுவாமி இருக்கான் அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் இதுக்கு பிரமாணம், நிம்மதியா இருக்க. இப்படி லட்சக்கணக்கான பேர் இந்த மெக்கானிசமை உருவாக்கி நிம்மதியா இருக்கிறவர்கள், ஐயோ இந்த வியாதி வந்துடுத்தே, நான் சுவாமி இருக்கான் என்கிறதுனால யார் யாரெல்லாம் லட்சக்கணக்கான பேர்கள் நிம்மதியா இருக்கிறார்களோ இவர்கள் எல்லாரையுமே முட்டாள் என்று கணிக்க முடியுமா? இது அர்த்தம். அர்த்தார்த்தி என்ன அப்படின்னு எதையோ நாடி வருது, இது வேணும் அது வேணும் இது வேணும் நாடி வருது. அது மாதிரி ஒரு கோஷ்டி இருக்கு. இதெல்லாம் வெறும் ஆரம்ப நிலை இருக்கணும். இதற்கெல்லாம் மேற்பட்ட நிலை என்னென்ன, கோவிலுக்கு வந்தா அந்த சன்னிதானத்திலேயே அல்லது அந்த ஒரு பிரதட்சணத்துல, அந்த ஒரு கிரிவலத்துல, அந்த ஒரு விழாவில் கலந்துக்கிறதுனால நம்முடைய உள்ளம் எப்படி விகசிக்கிறது, விஸ்தாரப்படுகிறது, சாந்தியில் ஓய்கிறது என்கிறது தான் இதனுடைய முடிவான இலக்காக நம்முடைய ரிஷிகள் பறைசாற்றுகின்றனர். ஏன் கோவில் வழிபாடு என்கிறதை நமக்கு விதிக்கக்கூடிய ஆகம சாஸ்திரங்கள் கூட இந்த ஒரு சித்த சுத்தியை தான், இந்த ஒரு ஆத்ம சாந்தியை தான், ஆத்ம திருப்தியை தான் கோவில் வழிபாட்டினுடைய இலக்காக கூறுகின்றன என்கிறதை நாம் காண்கிறோம். இப்பொழுது சிந்தியுங்கள், கடவுளை கற்பித்தவன் முட்டாளா என்று.